ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் நிரஞ்சனாஸ் வியூ. இந்த வீடியோவில் நான் ஜனவரி டு ஏப்ரல் மந்த் என்னென்ன புக்ஸ் படித்தேன், ஏன் புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் ரீடிங் ஸ்லம்ப்னால் என்ன, ரீடிங் ஸ்லம்பை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா புக் ரீடர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ரீடிங் ஸ்லம்ப். இந்த ரீடிங் ஸ்லம்ப் எதனால் வருதுன்னா, நம்ம கண்டினியூஸாக புக் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பாயிண்ட் ஆஃப் டைமில் அது நம்மளுக்கு போர் அடிக்கிறதுனால அது வந்திருக்கும். இல்லைனா நீங்கள் எடுத்த புக் அவ்வளோ சுவாரஸ்யமாக போகாததுனாலையும் உங்கள் லைஃபோடு உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாததுனாலையும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு புக்ஸ் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதையும் மீறி நீங்கள் புக்ஸ் படிக்கலான்ட்டு புக்கை எடுத்து வச்சாலும் அதை கண்டினியூ பண்ண உங்களுக்கு அந்த ஒரு மூடு வராது. புக்ஸ் படிக்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனால் முன்னெல்லாம் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு அந்த ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சலிப்புத்தன்மை தான். இந்த ரீடிங் ஸ்லம்ப் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லா புக் ரீடர்ஸ்க்கும் இந்த ஒரு டைம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்லம்பை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம நம்மளுக்கு பிடிச்ச புக் எதையாவது எடுத்து மறுபடியும் ரீட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்பவே பேஜ் டேர்னிங்காக இருக்கிற புக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் ரொம்ப ஸ்லோவாக போகிற புக் படிக்காமல் ஒரு பேஜ் டேர்னிங்கான புக்கை படிக்கலாம். இல்லைனா உங்கள் லைஃப்பில் கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு, அதுக்கு என்ன புக் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்றதை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் எடுத்து நீங்கள் புக்ஸ் படிக்கலாம். இல்லைன்னா கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுவும் புக் டியூபர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக புக் படிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஏன் புக்ஸ் படிக்கணும்? புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் எல்லாமே ஃபோன், டிவி கூட இப்போல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. எல்லாருமே கையில் ஒரு ஃபோன் தான் வச்சுக்கிட்டு அது கூடயே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபோனில் எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இமேஜினேஷன் பவருன்றது, ஒரு க்ரியேட்டிவிட்டின்றது நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ புக் படிக்கும் போது உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் பவர் கூட க்ரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் முக்கியமான காரணம், நான் புக் படிக்க ஆரம்பித்ததுக்கு நான் என்னோடய ரியல் வேர்ல்டில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ஃபிக்ஷன் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறக்கிறதுக்கு நான் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் புக்ஸ் படிக்கிறது மூலிமா நம்ம ஒரு லைஃப் மட்டும் வாழ மாட்டோம். புக் படிக்கிறதுனால நீங்கள் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட லைஃப்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஒரு உட்காந்த இடத்துலேருந்து. அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளேஸஸோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பிளேஸில் அப்படி ஒரு ஆளாக இருந்திருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்ற மாதிரி ஒரு அனுபவம் புக்ஸ் படிக்கிறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கில் ஒரு புக் மூலயமா நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த புக்ஸில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளாக தான் இருப்போம். ஒரு நம்மளோட இமேஜினேஷனில் ஒவ்வொரு வில்லி கேரக்டர்லேயும் நம்ம தான் இருப்போம், ஹீரோயின் கேரக்டர்லேயும் நம்ம தான் இருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் புக்ஸ் படிக்கும் போது அந்த புக் படிக்கிற அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். அதுவே ஒரு சோக புக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த அனுபவத்துக்காகவே நீங்கள் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசியாக நான் என்னென்ன புக் ஜனவரி டு ஏப்ரல் மந்த் படித்தேன்றதை நான் சொல்கிறேன். ஜனவரி டு ஏப்ரல் மந்த் நான் அதிகமான புக்ஸ் ஒன்றும் படிக்கலை. ஏன்னா எனக்கு நடுவில் இந்த ரீடிங் ஸ்லம்ப் ஃபேஸ் வந்துருச்சு. ரொம்ப டவுனாகவே ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். உங்களுக்கே தெரியும், நான் புக் ஃபேரில் ஒரு 7 புக்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். என் வாழ்க்கையிலே அட் அ டைமில் ஒரு அதிகமான புக்ஸ் வாங்கினதுன்னா அதுதான். ஆனால் அந்த அதிகமான புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, எந்த புக்கை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கிறதுன்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ எல்லா புக்கையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா படிக்கலான்னு லைனாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மதில்கள் புக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு, ஒரு குட்டி புக் இருக்கிறதுனால நான் அந்த புக்கை எடுத்து மதில்கள் புக்ஸ் படித்து முடிச்சிட்டேன். அந்த புக் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அது ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கதை. அந்த மதில்கள் புக்கோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், செக் பண்ணிக்கோங்க. செகண்டாக நான் வெண்ணிற இரவுகள் படித்து முடிச்சிட்டேன்.
வெண்ணிற இரவுகள் பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப 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 ஸ்லோவாக படித்தேன். ஏன்னு தெரியல, ரீடிங் ஸ்லம்ப் அந்த ஃபேஸில் இருந்ததுனாலையா என்னென்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை ஸ்பீடாக முடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப 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 ஒரு 2 மாதம் கிட்ட அந்த ஒரு குட்டி புக்கை வந்து நான் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டேன். அந்த கதை எனக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட ஃபீலிங் ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த புக்கில் உள்ள எழுத்துக்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு படிக்க. ஏன்னா தூய தமிழில் கவிதை ஃபார்மேட்டில் இருக்கிற எழுத்துக்கள், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இந்த புக்கோட ரிவ்யூவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கடலும் கிழவனும் புக்கு வந்து படித்து முடிச்சிட்டேன். இந்த புக்கை பற்றி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இந்த புக்கை படித்தேன், ஆனால் எனக்கு இந்த புக்கை அவ்வளோவா கனெக்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னு தெரியல. புக்கை பற்றி ரொம்ப 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 நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸை தான் நான் பார்த்துருக்கேன். மேபி என்னால் தான் அந்த புக்கை சரியாக புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு சரியாக ரீச் ஆகாமல் இருக்குதோன்ட்டு தோணுது. ஒருவேளை நான் இங்கிலீஷில் அந்த புக்கை படிச்சிருந்தேன்னா எனக்கு பிடிச்சிருந்துருக்குமோன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கிய காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே எனக்கு வந்து வீடியோஸ் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி அந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு இந்த புக்கில் படிக்கும்போது அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோன்றது வந்து எனக்கு இருந்துச்சு. மேபி முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கை போய் படிக்காதீங்க. ஏன்னா முழு கதையும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சுவாரஸ்யம்ன்றது உங்களுக்கு வந்து இருக்காது. அப்புறம் நாவல்ஸில் நான் கரண்ட்டாக வேள்பாரி தான் படிச்சுட்ருக்கேன். வேள்பாரியோட புகழை வந்து சொல்லவே தேவையில்லை. இதில் பார்ட் 1 வந்து நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த புக் வந்து. பார்ட் 2 வந்து இப்போ கரண்ட்டாக ரீட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்ரஸில் இருக்குது, இன்னும் நான் முடிக்கலை. அப்புறம் தேசாந்திரி, கழிவறை இருக்கை, கித்தார் வாசிக்கும் துறவி, இது எல்லாமே வந்து ஒரு சாப்டர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த 3 புக்லேயுமே நான் வந்து எதுவுமே கம்ப்ளீட்டாக முடிக்கல. எல்லாத்துலேயும் எடுத்து ரேண்டமாக ஒரு கட்டுரை படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் கம்ப்ளீட்டாக நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த புக்ஸை பற்றின ரிவ்யூவை வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நீர்வழி படுவும் புக்குமே நான் ஆரம்பித்தேன், ஆனால் வந்து இன்னும் முடிக்கலை. அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக படித்து முடிச்சிடுவேன். புக் ரீடர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லா புக் ரீடர்ஸுமே இது வந்து சொல்கிறது தான். நானுமே ஒரு புக் எடுத்து அது கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு புக்குக்கான ஒரு டைமும் நம்மளுக்கு வரும். அந்தந்த டைமில் அந்தந்த புக்கு படிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த புக்கை பிடிக்கும். ஸோ இப்போ ஒரு புக் படிக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த புக் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு புக் படிக்கலைன்னா அதை வந்து எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் மூடி வைங்க. அதை படிக்கிறதுக்கான இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் புக் ரீட் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங். Our hearts beat to the city streets. We began